பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிற காரியங்கள், உங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைச்சு சில மனிதர்கள் செய்கிற காரியங்கள், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், அது நன்மையாக முடியும். இந்த யோசேப்பு என்கிற ஒரு தேவனுடைய மனிதருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம், அவருடைய வாழ்க்கையில தன் வாலிப பிராயத்தில் அவர் பட்ட கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் அளவே இல்லை. கிட்டத்தட்ட 13 வருஷ கால உபத்திரவத்தின் மத்தியிலே, போராட்டுதல் மத்தியிலே, துரோகங்கள், ஏமாற்றங்கள் மத்தியிலே போன ஒரு மனிதர். அப்ப சொந்த சகோதரர்களே அவரை குழியிலே தூக்கி போட்டு விற்று போகக்கூடிய ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு பாதையை கடந்து வந்த ஒரு மனிதர், கடைசியாக ஆண்டவர் அவரை வாழ வைத்து ஜெயித்து காண்பிக்க வைத்தார். அந்த நேரத்துல அந்த யோசேப்பு என்கிற தேவ மனிதருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சில மனிதர்கள் தீமை செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னா அது தீமை நன்மையாக மாறும். இப்ப ஒரு அறிக்கையிடுற காரியத்தை பார்க்கும்போது, நீங்க எல்லாம் எனக்கு தீமை செய்ய தான் பார்த்தீங்க, கூட இருந்த சகோதரர்கள் எல்லாம் நிற்கிறாங்க, நீங்க எனக்கு தீமை செய்ய பார்த்தீங்க, ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என் கூட இருந்து நீங்க என்னென்ன தீமையெல்லாம் எனக்கு செய்ய நினைச்சீங்களோ அந்த தீமை எல்லாவற்றையும் அவர் எனக்கு நன்மையாக மாற்றி கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புறதை நினைச்சு நீங்க சோர்ந்து போய் நிப்பீங்கன்னா, ஏன் எனக்கு விரோதமா இவ்வளவு வேலை பார்க்குறாங்களே, இவ்வளவு காரியங்களை எனக்கு விரோதமா செய்யறாங்க, எல்லாமே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, எல்லாமே உங்க நன்மைக்கு தான். ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். அவர்கள் செய்கிற காரியங்கள், அவர்கள் செய்கிற வேலைகளை பார்க்கிலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை நீங்க ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் அதை தான் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். அதை தான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்த்து நிற்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். நீங்க விசுவாசிக்கணும். அவங்க தீமை செய்ய தான் செய்வாங்க. சில மனிதர்கள் நம்ம மேல பொறாமையா இருக்கிற ஜனங்கள் நமக்கு விரோதமா பேசுவாங்க, நமக்கு விரோதமா எழும்புவாங்க, நமக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு நமக்கு ஒன்றுமே நடக்க விடாதபடிக்கு செஞ்சுட்டா அவங்களுக்கு அதுல ஒரு ஆனந்தம் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் சுற்றிலுமே இருக்கிறாங்க. ஆனால் நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தேவன் எனக்கு நீ என்னதான் தீமை செஞ்சாலும் அதை நன்மையாக மாற்றி கொடுப்பார். இந்த ஒரு வார்த்தையை ஒவ்வொரு நாளுமே நீங்க அறிக்கையிடுங்க. ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை வருதா, நீங்க எனக்கு தீமை செய்றீங்க, என் தேவன் எனக்கு நன்மையாக மாற்றுவார். இந்த இடத்துல இந்த மனிதர் அறிக்கையிடுகிற வார்த்தையை பார்க்கும்போது, நீங்க எனக்கு தீமை செய்யதான் நினைச்சீங்க, ஆனா என் தேவன் என் கூட இருக்கிறாரு. கூட இருந்து அதை என்ன பண்றாரு அப்படின்னா, வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த அறிக்கையை நீங்க பண்ண போறீங்க. உங்க வாழ்க்கையில இது கண்டிப்பா சம்பவிக்கும். இன்னைக்கு சில மனிதர்கள் விரோதமா எழும்புறதை நினைச்சு நீங்க சோர்ந்து போய் கலங்கி போன ஒரு நிலைமையில நிக்கிறீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதே வார்த்தை உங்க வாழ்க்கையிலையும் நிறைவேறும். நிச்சயமா இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறத நீங்க பாப்பீங்க. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க குடும்பத்திலையும் சில மனிதர்கள் எழும்பி இதெல்லாம் பண்றாங்க செய்யறாங்கன்னா, இந்த வார்த்தை ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை உங்க வாழ்க்கையிலேயே நீங்க அறிக்கையிடுகிற வேளை ரொம்ப தூரத்துல கிடையாது. சீக்கிரத்துல கர்த்தர் அதை செய்து முடித்து உங்களையும் இதே போல சாட்சியாக தேவன் நிறுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதனால சோர்ந்து போகாதிருங்கள். விரோதமா எழும்புறாங்களே நினைச்சு கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மனிதர்கள் விரோதமா எழும்புனாங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருப்பார். கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை நடத்துகிற ஒரு நல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? சந்தோஷமா இருங்க, களி கூறுங்க, ஆண்டவரை துதித்து பாடி சந்தோஷமாக உங்க லைஃபை ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா நீங்க வாழ பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபை, இரக்கம், தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அவங்க என்ன தீமை நினைத்தாலும்
என் தேவன் அவைகளை எங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுக்குற ஒரு நல்ல தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபைகளை தான் கர்த்தர் எங்கள் மேலே வச்சிருக்கிறீங்க. இந்த நாளிலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக இந்த யோசேப்பை எப்படி சாட்சியாக நிறுத்தினீரோ அதே போல் அந்த ஜனங்களுக்கு முன்பதாக எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சியாக நீங்கள் நிற்க வைக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் எங்களை பார்த்து ஆண்டு நீங்கள் நடத்தும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆளுகை செய்ங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.